நமஸ்காரம். அஷ்டபிருந்த கோயம்புத்தூர்லேருந்து சனிப்பெயர்ச்சி பலன்களோட முடிவில் இருக்கும். இந்த முடிகிற வீடியோவில் ஆரம்ப புள்ளியான மேஷம், காலபுருஷோட முதல் வீடான மேஷத்துக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். எந்தெந்த பாவங்கள் மேஷலக்ன மேஷராசிக்காரங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். மேஷராசி மேஷலக்னம், அந்த ராசி லக்னத்தில் சனி நீச்சமடையக்கூடிய ராசி மேஷம். ஏன்னா மேஷம் அப்படிங்கிறது பொறுமையற்ற ராசி, நிதானமற்ற ராசி, இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுற, முன்பின் யோசிக்காமல் செயல்படக்கூடிய ராசி. ஆனால் டார்கெட் ஓரியன்ட், கோல் ஓரியன்ட், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ராசிக்கும் சனிக்கும் எந்த விதத்துலையுமே பொருந்தாது. அதனால தான் சனியானது மேஷத்தில் பலம் இல்லை. அதனாலேயே மேஷராசி மேஷ லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா நார்மலாக போட வேண்டிய எஃபர்ட்ஸை விட அசாதாரணமான எஃபர்ட்ஸை அவங்க வாழ்க்கையில் போட வேண்டியிருக்கும். அத்தனை எஃபர்ட்ஸை போட்டுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கக்னிஷனில் அவங்களுக்கு என்றைக்குமே திருப்தி ஏற்படாது. ஐ டிசர்வ் மோர் அப்படிங்கிற ஆதங்கத்தை மேஷராசி மேஷ லக்னக்காரங்க என்றைக்குமே பெற்றுட்ருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோனில் அவங்களை வருமானம் எடுக்கிறதுக்கே அனுமதிக்காது. எல்லாரையும் 10 மணி நேரம் வேலை பண்ணாங்கன்னா மேஷராசி மேஷ லக்னக்காரங்க, இல்லை 10ஆம் அதிபதி மேஷத்தில் இருந்தால், சனி மேஷத்தில் இருந்தால் அவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா வேலை பண்ண வேண்டி வரும். அதை பண்ணலைன்னா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத ஒரு லேபராகவே, ஒரு தொழிலாளியாகவே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலுமே லேபர் யூனியனுக்கு ஒரு தலைவராக வரணும்ல, ஒரு பவரை அத்தாரிட்டி அவங்க இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பில் போட்ட உழைப்பு கேட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ல. அதை இந்த மேஷம் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது. ஏன் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க வருமானம் எடுக்கிறது கீழாது. வேலை பிடிச்சா சம்பளம் பிடிக்காது, சம்பளம் பிடிச்சா வேலை பிடிக்காது, ரெண்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஒர்க் என்வரன்மெண்ட் பிடிக்காது. இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அவங்க போய் உட்கார சீட் மட்டும் ஹாட் சீட்டாக இருக்குது. மற்றவங்களாம் ஜாலி விசில் அடிச்சுட்டு வேலை பண்ணுவாங்க. இவங்க மட்டும் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த செக்கு மாடு மாதிரி பாவம் அத்தனை உழைப்பை போட்டுட்ருப்பாங்க. அப்போவும் எனக்கு அதுக்குண்டான ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே, ஊதியமாட்டும் கௌரவமாட்டும் மரியாதையாட்டும் சம்மானமாட்டும் இது எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு நான் போடுற எஃபர்ட்ஸுக்கு உண்டானது இல்லையேங்கிற ஆதங்கம் அவங்களுக்கு எப்போவுமே உண்டு. ஆளுமை தன்மையை வளர்த்துக்கோங்க, நிர்வாகத்திறனை வளர்த்துக்கோங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உயர் பதவியை அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க, இன்ஸ்டண்ட்டாக முடிவு எடுத்துருவாங்க, யோசிக்காமல் செயல்பட்டுருவாங்கங்கிற அபிப்பிராயம் மற்றவர்களுக்கும் உங்கள் மேஷராசி மேஷ லக்னக்காரங்க மேலே வந்துடும். 10ஆம் அதிபதி அங்கே நின்னாலும் வந்துடும், சனி அங்கே நின்னாலும் வந்துடும். அதனால் இந்த நிதானத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சி காட்டுனீங்கன்னா நிச்சயமாகவே அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகளை உறுதியாகவே தொட முடியும். 10ஆம் அதிபதி சனியாக வருது, அதுவும் மகரமாக வருது. தொழிலுக்கு என்றைக்குமே நீங்கள் அடிமை. அது சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அரசூழியரில் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருந்தாலும் சரி, சுய தொழில் செஞ்சு கோலோச்சு இருந்தாலும் சரி, தொழிலுக்கு நீங்கள் என்றைக்கு அடிமையாக இருக்கீங்களோ அன்றைக்கி தான் வாழ்க்கையில் மேலும் உயரங்களே உங்களால் தொட முடியும். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்க இயலாது. ரொட்டீனில் நீங்கள் ஸ்டிக் ஆகிக்கணும். இத்தனை மணிக்கு நான் ஆஃபீஸ் போவேன்னா இத்தனை மணி நார்மலாகவே அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப ரேரு மாறி இருக்கிறவங்க அடையாளத்தை பெருசாக பெற முடியாமல் போயிடும். அவ்வளோதான். தொழில் மூலமாக வருமானம், கணக்கில் அடங்காத லாபம், இதெல்லாம் அடையக்கூடிய அதிபதியமான சனி 12ஆம் பாவமான விரயத்துக்குள்ளே நிற்கிது. அப்போ தொழிலை தொட்டு இவங்களுக்கு அலைச்சலும் பிரயாணமும் தூக்கமின்மையும் சதா சிந்தனையும் அடுத்த 2.5 வருஷம் அன்னவாய்டபிள். இவ்வளோ நாள் எதை பற்றியுமே புலம்பாமல் இருக்கிறவங்க இனிமேல் தூக்கத்தில் கூட தொழிலை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. வேலையை செய்யும் வேலையை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. முதலாளியை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. உயரதிகாரிகளை பற்றி, கூட வேலை பண்ணுறவங்கள பற்றியெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. முழு உழைப்பை போடுங்க. அவன் செய்கிற கர்மவெல்லாம் அவனுக்கு கிடச்சிட்டு போகுது. எப்போவுமே நம்ம தலைகீழ நம்ம ஆர்ப்பாட்டமான எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நீதி வேணும், எனக்கு இது கிடைக்கணும்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சண்டை போடுறீங்களோ, ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களோ, யூனிவர்ஸோ நீ தான் எல்லாம் தெரிஞ்ச ஆளாச்சு, நீயே பார்த்துக்க அப்படின்றோம். நம்ம அமைதியாக இருந்தோம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுக அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம்னா பிரபஞ்சம் நமக்காக பேசும், இயற்கை நமக்காக பேசும். என்றைக்குமே அந்த கேமில் இன்வால்வ் ஆகி பழகுங்க. அதுதான் சரணாகதி மோடும். பெரியவங்க அன்றைக்கி அதுதான் சரணாகதின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி இல்லை. ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இயற்கையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி விட்டுருங்க. இயற்கை தன்னோட வேலையை சிறப்பாக செய்யும். ரோல் ரொம்ப பேர்டன்ஸமாக மாறும். தூக்கத்தை தொலைச்சி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அலைச்சலோட பிரயாணத்தோட வேலை பண்ணி வருமானம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்குற கமிட்மெண்ட்டும் நிறைவேற்ற முடியாத ஒரு ஃபீல் வரும். அதில் சிரமம் ஏற்படும். ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் கொடுக்குற வாக்கை நிறைவேற்ற மாதிரி ஆயிடும். அப்போ இது சுயதொழில் இருக்கிறவங்களாம் இனிமேல் கொடுக்குற வாக்கில் கவனமாக கொடுங்க. கண்மூடித்தனமாக வாக்கை கொடுத்துடாதீங்க. ஏன்னா சனியுடைய பார்வை 12ஆம் விரயத்திலேருந்து பண விரயம், தூக்க விரயம், நிம்மதி விரயம்,
இழப்புகளை குறிக்கக்கூடிய பாவத்திலிருந்து அயல் நாடுகள், இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட் இதெல்லாம் குறிக்கக்கூடிய 12ஆம் பாவத்திலிருந்து உங்களோட 2ஆம் பாவமான வருமானத்தையும் கமிட்மெண்ட்டையும் பார்க்குது. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடியது கொஞ்சம் பொறுப்புகள் நிறைந்ததாக இருக்கும். நிறைய சகிச்சுக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு. நிறைய பொறுமை நிதானமும் தேவைப்படும். சனியுடைய பார்வை 6ஆம் பாவமான தொழிலையும் போய் விழுகுது. ஒருத்தர் கீழே வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 6 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருத்தர் கீழே வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய பாவம். 2ஆம் பாவமான வருமானமும் கனெக்ட் ஆகுது. கடைசியில் வரக்கூடிய ரெகுலரான இன்கம் தடைபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு சுயதொழில் என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா யாருக்கோ போடுற உழைப்பு எனக்காக நான் போட்டு போகிறேன். ஆனால் உடல் அசதியோடு வேலை பண்ண வேண்டி வரும். என்ன தான் உயர் பதவியாக ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டலே அவங்க மேஷராசி மேஷ லக்னம் ரன் பண்ணாங்கன்னா அவங்க மட்டும் சர்வர் வேலையும் சேர்ந்து பார்த்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு டேபிளாக போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சூப்பர்வைசர் வேலையும் சேர்த்து பார்த்துட்ருப்பாங்க. டேபிள் கிளீனிங் வேலையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் உண்மையான சக்ஸஸ். ஏன்னா பேட்டர்ன் மேக்கர்ஸ் மகரம் அது உங்களுக்கு 10ஆம் பாவமாக வருது. நிறைய பேருக்கு நீங்கள் பேட்டர்ன் போட்டு கொடுங்க, நீங்களும் அதை கடைபிடிங்க, உறுதியாக சக்ஸஸ் கொடுத்துரும். சனியுடைய பார்வை 9ஆம் பாவமான தனுஷில் வந்து விழுகுது. சில பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரு பாதத்தை பிடிச்சிக்கோங்க. யாரோ ஒருத்தர் குருவாக நினச்சி ஒரு வழிகாட்டியை நினச்சி அவங்கள பின்பற்றி போங்க. ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க லைஃப்பில். இதெல்லாம் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு இதெல்லாம் பண்ணுவேன், இப்போல்லாம் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஒரு பிரின்சிபல்ஸையும் ஒரு ஸ்கெடியூலையும் போட்டு தொழிலில் ரன் பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு உயர்வையும் ஏற்றத்தையும் கொடுத்தே தீரும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிமாநில பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்களில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா 9, 12 கனெக்ட் ஆகுது. 6ஆம் பாவமும் கனெக்ட் ஆகுது. அப்போ வேலை நிமித்தமாக என்னை மட்டும் ஆன்சைட் அனுப்பலை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2.5 வருஷம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஆனால் ஏண்டா போகிறோங்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா அந்த மாற்றத்தை கொடுக்கறது வந்து சனி. அங்கேயும் போய் பொறுப்புகளை ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ சில விஷயங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னாலே நிச்சயமாகவே பெரும் மாற்றத்தை மேஷராசி மேஷ லக்னக்காரங்க எதிர்பார்க்கலாம். அது எஸ்பெஷலி புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி டிரான்சிட் ஆகிட்டு இருக்கும்போது இடமாற்றம், பில்டிங் மாற்றம், சேர் மாற்றம், போர்ட்ஃபோலியோ மாற்றம், அது அலைச்சலோட பிரயாணத்தோடு ஏற்படக்கூடியதாக கொடுக்கும். உத்தரட்டாதி டிரான்சாக்ட் ஆகும்போது சோம்பேறித்தனத்தை வச்சுக்காதீங்க. கடுமையான உடல் உழைப்பை போடுங்க. தனித்து விடப்படுற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. சனி உத்தரட்டாதி 4 பாதங்களையும் கிடக்கும்போது எல்லா பாரமும் நம்மளே சேர்ந்து சுமக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரேவதியில் டிரான்சிட் ஆகும்போது கடைசி ஒரு 6 மாதங்கள் 2.5 வருஷம் முடிகிற அந்த பீரியடில் ஒரு 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலாக போடுற எஃபர்ட்ஸை விட அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டிங்க. இன்ட்ரெஸ்ட் நீங்களே வலுக்கட்டாயமாக ஏற்படுத்திக்கிட்டீங்க. அதில் நீங்களே ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிட்டீங்க. அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஏன்னா 6ஆம் அதிபதியாக கண்ணி வந்துருச்சு. வேலை செய்கிற இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் வந்து அன்அவாய்டபிள். வாத விவாதம் வந்து அன்அவாய்டபிள். ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உறுதியாகவே இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் ஆக்கப்பூர்வமான விதத்தில் எதிர்கொள்ளலாம். உழைப்பை மட்டும் போட தயாராகிக்கோங்க, அவ்வளோதான். இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா விதங்களையும் உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கட்டும். நார்மலாகவே மேஷராசி மேஷ லக்னக்காரங்க சனிக்கிழமை அன்னைக்கு எல்லை காவல் தெய்வங்கள் ஐயனார், முனியப்பசாமி, கருமாரி, பண்ணாரி மாரியம்மன், இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்களை, குரூரான ஹர்ஷான தெய்வங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வரீங்க. நிஜமாகவே சிறப்பான பலனை அவங்களுக்கு கொடுக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. May the universe share abundance upon you and your family members. Grow more compassionate. Universe always has your back. Astro Brenda again from Coimbatore. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சனி பயிற்சி முடிச்சா ராவுக்கு எதை பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எந்த வாக்கையும் கொடுக்கல. இந்த 2ஆம் அம்மா வாக்குஸ்தானமாக விருச்சிகம் வருதா. ஸோ முயற்சி செய்கிறேன். Love you all. Stay blessed.